Hi friends, welcome back to Shavana's Lifestyle Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு breakfast recipe பார்க்க போறோம். ஹெல்த்தியான டேஸ்டியான ராகி சேமியா ரெசிபி. இந்த ரெசிபி செய்யிறதுக்கு 200 grams of ராகி சேமியா எடுத்துர்க்கேன். 2 வெங்காயம், ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகாய், 2 முட்டை எடுத்துர்க்கேன். ஸ்பைசஸ்ல மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள், டேஸ்ட்டுக்கு உப்பு எடுத்துர்க்கேன். சேமியா வேக வைக்கிறதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் வாட்டர் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஹீட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பவுலில் 200 grams ஆஃப் ராகி சேமியா, கொஞ்சோண்டு சால்ட்டு அண்ட் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 5 minutes சோக் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இட்லி தட்டில் ஊற வச்ச ராகி சேமியா ஆட் பண்ணி நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 minutesலேயே ராகி சேமியா நல்லா வெந்துடும். இப்போ இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு வானலில் 3 to 4 tablespoons ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஃபைனாக சாப் பண்ண 2 வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா பிங்கிஷ் கலரில் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது ஒரு டொமேட்டோ ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோஸ் குயிக்காக குக் ஆகிறதுக்கு 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்பைசஸோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் 2 எக்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவோட எக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த ராகி சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை இந்த மசாலாவோட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி டேஸ்டியான ராகி சேமியா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.